வணக்கம். மொபைல் ஹேக்கிங், மொபைல் ஃபோன ஹேக் பண்றது, நம்மள அறியாம நம்ம பல சிக்கல்கள்ல மாட்டிக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு டெவலப் ஆயிக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்பவுமே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது டெக்னாலஜி நெறைய வந்திருக்கு அப்படின்னா, அந்த டெக்னாலஜிய நம்ம பயன்படுத்திட்டு நல்ல விஷயம் போறது தான் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஆனா, இந்த ஹை டெக்னாலஜியே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதகத்தை உண்டாக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நான் பேசப் போற ஒரு விஷயம் எனக்கு பர்சனலா நான் அதுல பாதிக்கப்பட்ட விஷயத்த இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சரியா ஜூலை 1 அதாவது 2026 ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி தான். அது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு காலையில ஒரு ஃபோன். ரொம்ப விடிய காலைலாம் கிடையாது. விடிஞ்சு ஒரு 9:30, 10 இந்த மாரி டயத்துல எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு கூரியர் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறோம் அப்டின்னாங்க. என்ன விஷயம் சார் அப்படின்னு நான் திருப்பி கேட்கிறேன். எனக்கு ஒரு கூரியர் வந்திருக்கு. அ அத குடுக்குறதுக்காக கூரியர் மேன் அந்த ஏரியால இருக்காரு. அவர் சரியா லொகேட் பண்ண முடியாம இருக்காரு. ஸோ அவருக்கு கொஞ்சம் கரெக்ட் லொகேஷன் பண்ணி சொல்லிடுங்க நீங்க. எங்க இருக்காங்க, யார்ட்ட குடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோன். நான் கேட்கிறேன் எந்த கூரியர் கேட்கிறேன். ஒரு ஒரு பிரைவேட் ஒரு கம்பெனியுடைய கூரியர் தான். அவரும் பிரசித்தி பெற்ற ஒரு கம்பெனி. ஆ நேஷனல் லெவல்ல பிரசித்தி பெற்ற ஒரு கம்பெனியுடைய கூரியர் பேர் தான் சொல்றாரு. ஆனா பேசினவங்க பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில பேசினாங்க எனக்கு. ஸோ அதுல நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். சரி, அந்த நம்பர இப்ப நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணோம்னா, அவங்களே சொல்லிட்டாங்க இதையும். அதாவது கொரியர் மேன் நீங்க கொரியர் மேன கான்டாக்ட் பண்ணி நீங்க சொல்லிடுங்க. அது அவருடைய நம்பர உங்களுக்கு உங்க மொபைல்ல எஸ்எம்எஸ் பண்ணிருக்கோம் அப்டின்னாங்க. சரி மொபைல்ல அனுப்பியிருக்கோம் அப்டின்ன உடனே நான் உடனே பார்த்தா எஸ்எம்எஸ்ல வந்துருது அது. ஸோ அந்த நம்பர எடுத்து நான் ட்ரை பண்ணேன் அவங்களுக்கு. முதல்ல ரிங் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சைலன்ட் ஆயிடுச்சு அது. ஒண்ணுமே இல்ல. எனக்கு திருப்பி அவர் பண்ண வரைக்கும் மறுபடியும் ஃபோன் பண்ணி, அந்த எந்த ஆஃபீஸ்ல இருந்து பேசுனேன்னாரு எனக்கு வந்துச்சு. அதே நம்பருக்கு திருப்பி பேசினேன். சார் யாருமே எடுக்கலைங்க. அந்த நம்பர். இல்லங்க நீங்க பேசுங்க. அதாவது ஹிந்தியில தான் இந்த இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறது. ஹிந்திலன்னு முதல்ல நான் குறிப்பா சொல்லிக்கிறேன். ஏன்னா, அ இங்க இருந்து யாரும் தமிழ்ல பேசுனவங்க மாரி தெரியல. ஏதோ நார்த்ல இருந்து வந்த கால் மாரி தான் அது இருக்கு. இல்ல இங்க இருக்கிறதுல இப்ப சர்வீஸ் நார்த் இந்தியன் கம்பெனியா இருந்தா கூட அப்படி இருக்கலாம் இல்லையா? அப்படின்ற மாரி. ஸோ அவங்க சொன்ன உடனே நானும் என்ன பண்ணேன், இல்லைங்க ஒண்ணுமே இல்லையே எனக்கு. இல்ல நீங்க மறுபடியும் பேசுங்க. அது பேசிடுவாங்க அப்படின்னு உடனே வச்சுட்டேன் நான். வச்சுட்டு கொஞ்சம் நான் அப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் அவர்ட்ட சொன்னேன். இல்லங்க, ஏன்னா இந்த கேள்விய முன்னாடி நான் இந்த பதில முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, சார் நீங்க எனக்கு நம்பர் குடுத்து அவர பண்ண சொல்றீங்கல்ல, அவரே எனக்கு பண்ண சொல்லுங்களேன். நீங்க என்ன கூப்பிடுறீங்களா? அவர்ட்ட சொல்லி என்ன கூப்பிட சொல்றீங்களா? அப்டின்னேன். எனக்கு என்னமோ இது ஹேக் பண்ற மாரி தெரியுது அப்டின்னு எனக்கு சின்ன டவுட் வந்தது. அவர்ட்டயே சொல்லிட்டேன் நான். இது ஹேக் என்னங்க உங்களுக்கு கொரியர் பண்றோம் நாங்க, சர்வீஸ்க்காக பண்ண வர்றப்போ நீங்க ஹேக் பண்றோம்னு எங்கள போய் சொல்றீங்களே அப்டின்னேன். இல்ல, இல்ல எனக்கு அவர பண்ண சொல்லுங்க. எனக்கு அந்த நம்பர் போல எனக்கு அப்டின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். வச்சு ஃபியூ செகண்ட்ஸ்ல எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் மெசேஜ் வருது. அதுல என்ன போட்டிருக்கு அப்டின்னா, உங்களுடைய அனைத்து எஸ்எம்எஸ்களும் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு டைவர்ட் பண்ணப்படுகிறது அப்படின்னு. அதாவது ஆல் யுவர் எஸ்எம்எஸ்எஸ் வில் ஹேவ் டைவர்ட்டட் டு திஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி எந்த நம்பர்ல இருந்து அவர் பேசினாரோ அந்த நம்பருக்கு டைவர்ட் பண்ணிடுச்சு. டக்குன்னு எனக்கு அப்பவே எனக்கு இது ஹேக் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா என்னுடைய போன் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த டவுட்டுக்கு உடனே என்ன புரிஞ்சு போச்சு. டைவர்ட் ஆயிடுச்சு அப்படின்றப்ப இனிமே எனக்கு எஸ்எம்எஸ் வராது, எல்லாமே எல்லாம் அங்கதான் போகும். அப்ப எஸ்எம்எஸ் போச்சுன்னா என்னுடைய ஓடிபி ஏதாவது எனக்கு சம்டைம்ஸ் ஓடிபி வந்துச்சுனாலும் அங்கதான் போகும். எஸ்எம்எஸ் போயிடுச்சு, அது வாட்ஸ்அப்ல இருந்து அவங்க அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க எப்படியோ. சரி, இவ்வளவுதான் எனக்கு மேல ஆரம்பம் இவ்வளவுதான். உடனே நான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, உடனே நான் ஏர்டெலுக்கு போன் பண்ணி என்னுடைய எண்ணுக்கு உள்ள சிம் கார்டை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க இல்ல நான் அதாவது போனை ட்ரை பண்ணா லைன் எனக்கு கிடைக்கல. அதனால உடனே நேரடியா போயிட்டேன். அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்டெல் ஆபீஸ்க்கு போயிட்டேன். அங்க போன உடனே இது மாதிரி சொல்றேன். எனக்கு இது மாதிரி எல்லாம் நடந்தது. ஹேக் ஆயிருக்கிறோம். இல்ல சார் சாரி. இதை நாங்க ஃப்ரீஸ் பண்ண முடியாது. உங்களுடைய சிம் கார்டை நாங்க ஃப்ரீஸ் பண்ண முடியாது. என்னங்க இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு பண்ண முடியாது அப்படின்னு. இல்ல இல்ல சார் உங்களோட ப்ரீபெய்ட் கார்டு. போஸ்ட்பெய்டு கார்டா இருந்துச்சுன்னா ஒருவேளை போஸ்ட்பெய்டு கார்டு தான் பண்ண முடியும். ப்ரீபெய்ட் கார்டுல வி கேனாட் டூ அப்படின்றாங்க.
என்ன சார் பண்றது இப்போ? இல்ல சார் நீங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும், இல்ல சைபர் கிரைம் தான் பண்ணணும் அப்படின்னா. சரி உடனே போங்க. பக்கத்துல இருக்க ஒரு ராயபேட்டா போலீஸ் ஸ்டேஷன். அங்க உடனே சாரி சார், இது வந்து சைபர் கிரைம்க்கு நீங்க போயிடுங்க. வேப்பேரிக்கு உடனே ஈஸியா ஆயிடும் அப்படின்னாங்க. சரி அவர் உடனே அவரு ஐடியா கொடுத்த உடனே நேரடியாக எங்கேருந்து வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன் திருப்பி போகும். அங்க போய் அதுல வந்து சைபர் கிரைம் செக்ஷனுக்கு போகும். அங்க போய் இந்த விஷயத்தை எல்லாமே சொன்னோம். இது மாதிரி இது மாதிரி இது மாதிரி இது மாதிரி அப்படின்னு சொல்ற உடனே சார் உடனே அவங்க போனை கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் உடனே செக் பண்ணி அந்த ஆபீசர்னா செக் பண்ணி அந்த போலீஸ் ஆபீசர், அந்த சைபர் கிரைம் ஆபீசர் செக் பண்ணிட்டு சொல்றாரு, அதாவது 10 குரூப்ஸ் 10 குரூப் அவங்க வந்து வாட்ஸ்அப்ல இருந்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. வாட்ஸ்அப்ல இருந்து எடுத்து 10 குரூப் ஆக்கி அவங்களா ஒரு 10 குரூப்பா இது பண்ணி பிரிச்சு விட்டு ஒவ்வொரு குரூப்லயும் ஒரு 300 400 500 பேர் பிரிச்சு விட்டு 10 குரூப் அமைச்சிருக்காங்க. 20 மினிட்ஸ் நான் இங்கிருந்து அங்க போறதுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு குரூப்க்கு ஒரு 500ன்னு வச்சுக்கோங்களேன், வச்சுக்கிட்டாலும் 10 குரூப் 5000 ஆயிடுச்சு. 4000 கிட்டத்தட்ட ஒரு 4000 மெசேஜ் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது இப்பதான் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. போயிட்டதுனால நான் அனுப்புற மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னா, எனக்கு ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு 38,000 தேவைப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமௌண்ட். சில பேருக்கு வந்து 22,000, அதாவது ரவுண்ட் அமௌண்டா இல்லாம சில பேருக்கு 48,000 அப்படின்னு சொல்லி அனுப்புது. எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது. என்னுடைய அந்த யூபிஐ ஒர்க் பண்ணல. ஸோ நீங்க உடனே அனுப்புங்க. நான் 2 மணி நேரத்துல உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட அத்தனை பேருக்கு போயிருக்கு. என்னுடைய மொபைல்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ்ல தெரியும் உங்களுக்கு, ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் பரிச்சயமா இருக்க நிறைய பேர் அதில் இருக்காங்க. எல்லாம் போகும்போது எல்லாருக்குமே சில பேருக்கு அது உடனே என்ன காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க நிறைய பேர். அவங்க பண்ணப்போ என்னுடைய போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, ரீச்சே ஆக மாட்டேங்குது. சுவிட்ச் ஆஃப்னு வரலனாலும் ரீச்சே ஆகல அப்படின்னு அதுக்கப்புறம் லேட்டரான அவங்க சொன்னப்போ எனக்கு புரிய வந்தது. எப்படிதான் அவங்க கைக்கு போயிடுச்சு. அவங்க வந்து இந்த போனை வந்து ஆப்ரேட் ஆகாத மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லாம் வர்றதெல்லாம் அவங்க கைக்கு தான் வருது. அவங்க ஒன்லி எஸ்எம்எஸ்லயும் வாட்ஸ்அப்ல தான் எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இதை பார்த்துட்டு சில பேர் வந்து என்ன என்ன சார் என்னாச்சு அப்படின்னு ஒரு ஒரு பதற்றம் கூட இருக்கலாம். ஒருவேளை எனக்கு ஏதோ ரொம்ப எமர்ஜென்சியோ அப்படின்னு. ஆனா அப்படியே உண்மையில போன் பண்ணி அவனுக்கு கேட்டிருந்தா அவன் என்ன சொல்லியிருந்திருப்பான் அப்படின்னா, இவங்க உங்களுக்கு டவுட் ஆகி யாராவது கேட்டிருப்பான் அபுல் ஃபைசர்கிட்ட பேசணும் அப்படின்னோம்னா, அபுல் ஃபைசர் வந்து ரொம்ப சீரியஸா இதுல இருக்காரு, ஐசியூல இருக்காரு, ஏதாவது ஒண்ணு போய் சொல்லியிருப்பானுங்க. அதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறனால அவரால் பேச முடியாது, நீங்க வந்து அனுப்புங்க. எந்த அவர் சிபிஐ அது அந்த சிபிஐ நம்பர் ஒர்க் பண்ணல அப்படின்னால அந்த அனுப்புறதுக்கான நம்பரை அதனால அது நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்புவோம் இல்லையா, அந்த இது ஒர்க் பண்ணல அப்படின்னு வாட் ஹி செட் அப்படி என்ன சொல்லியிருந்திருப்பான் அப்படின்னா இன்னொரு நம்பரை கொடுத்துருப்பான், அந்த நம்பரை பண்ணுங்க அப்படின்னு. அந்த நம்பர்ல பண்ண என்ன ஆகும்னா நேரா அவனுக்கு பணம் போயிடும், எல்லாம் எடுத்துட்டு அவன் சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா நல்ல வேலை யாரும் பண்ணல. அதாவது நமக்கு தொடர்பு பண்ணி கேட்டுட்டு பண்ணணும்ன்றது இருக்காங்க. ஸோ இந்த ஆபீசர் எல்லாத்தையுமே எடுத்து யார் யாருக்கெல்லாம் அவங்க அனுப்பிச்சாங்களோ டக்குன்னு அந்த சைபர் கிரைம்ல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, அத்தனை பேருக்குமே ஒரு குறுஞ்செய்தியை டைப் அடிச்சு என் முன்னாடி சேர்ந்து பார்த்துக்கோங்க இப்படிதான் அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி உடனே எடுத்து யார் யாருக்கு அனுப்புனாங்களோ அது எல்லாருக்குமே அதே இடத்துக்கு அவங்க போட்ட மெசேஜுக்கு கீழே நம்ம மெசேஜ் போய் நிற்கும். அது மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாத்துலயுமே போட்டாங்க. அவரே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இது போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே அவரை என்ன பண்ணாங்கன்னு அனுப்பிச்சு விட்டு போன என்னமோ பண்ணி அதுக்கப்புறம் அதுல பாஸ்வேர்ட்லாம் நாம் போட்டுப்போம் இல்லையா, அந்த கூகுள் அக்கௌண்ட் இமெயில் அக்கௌண்ட்ல போட்டு அதெல்லாம் அதுல உள்ள பாஸ்வேர்ட்லாம் மாற்ற சொன்னார். அவரே ஃபர்ஸ்ட் ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டை போட்டு, ஏன்னா என்கிட்ட பேசி கேட்டு எல்லாம் பண்றதுக்கு டைம் இல்லை. டைம் ஆக ஆக அவனுடைய அனுப்புறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா போயிட்டு இருக்கும். அதுல யாராவது இவனை கான்டாக்ட் பண்ணி பணங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு அவரே ஒரு பாஸ்வேர்ட் டெம்மி பாஸ்வேர்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லி மாத்த சொன்னார். ஸோ அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு இது மாதிரி சார் இப்போதைக்கு மாத்திட்டோம் சார். அப்படி கொஞ்ச நேரத்தில் போன் இன்கமிங் வராம இருந்தது இல்லையா, இன்கமிங் வருதான்னு செக் பண்ணி கொடுக்கல. நாங்க எங்க கூட இருந்தவங்களே பார்த்தப்போ இன்கமிங் வர ஆரம்பிச்சிச்சு, அவுட் கோயிங் போச்சு, போன் ஒர்க் ஆயிடுச்சு. அவங்க சொன்னாங்க இப்போ பிரச்சனை இல்லை சார், இப்போ நம்ம கட்டுப்பாட்டுக்கு போன் வந்துருச்சு, இனிமே அவங்களால இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு போன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சவங்க யார் யாருக்கெல்லாம் போச்சோ அதுல நிறைய பேர் வந்து போன் பண்ணி என்னாச்சு, உறவினர்கள் நண்பர்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேருக்கு இது சந்தேகம், ஹேக்கா கூட இருக்கலாம்னு சந்தேகம். சில பேர் ஒரு பதஷ்டம், யாரும் இப்படி கேட்க மாட்டாரே அவரு, அது இந்த சின்ன அமௌண்ட் ஒரு கேட்கிறாரு 22,000 அது மாதிரிலாம் 23,000 அப்படின்லாம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம்.
இல்ல உடல்ல சரியில்ல. உண்மையிலேயே சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பாவே ஒரு காலேஜ் இருக்குன்னா, அந்த காலேஜ்ல இருக்க நெறைய டிபார்ட்மெண்ட்ல இருக்க நெறைய பேருக்கே போயிருக்கும். ஸோ அங்க அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் எனக்கு வந்திருக்கு, உனக்கு வந்திருக்குங்கிறப்போ, "என்னாச்சு சார்? ஏன் உங்களோட பணம் பத்தலன்னு" நெறைய பேருக்கு சொல்லி போட்டு ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆப்பரேஷன் இது மாரிலாம் நெறைய பேர் நெனச்சிருக்கலாம். இருந்தாலும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில யாருமே டக்குன்னு அனுப்பிட போறதில்ல. கேட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஆயி, இன்னொன்னு என்னன்னா, எவ்ளோ எல்லா பேருக்கும் போய் எல்லாருக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே ஆச்சு. கம்ப்ளீட்டா அந்த ஆனா ஒரு நல்ல வேளை அதுல பாசிட்டிவ் திங் என்னன்னா, பேங்க்ல இருக்கிற நான் உடனே எனக்கு ஒரு டவுட். பேங்க்குல ஏதாவது கை வச்சிருப்பாரான்னு சொல்லி உடனே வாங்க போலாம் அப்படின்னு என் கூட வந்தவங்கள போய் ஏடிஎம்ல போய் பார்த்தப்போ பேங்க்ல உடனே இருக்கிற ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பைசாவையும் உடனே எடுத்துட்டு வேண்டாம் நம்ம அதுல வச்சுக்கிறது இருக்கிறது ஏதோ இருக்கிறதுக்கு நம்ம கைக்காவது வந்துருவேன்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்துட்டோம். போறப்ப எடுத்துட்டு தான் போனோம் நாங்க. இது சைபர் கிரைம் ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி. ஸோ இப்படி ஒரு பெரிய விஷயம் ஆகி அன்னைக்கு கிட்டத்தட்ட மத்தியானம் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 2:30 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அன்னெசசரி ஒரு டென்ஷன். அன்னைக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்து யாருக்காவது நான் ட்ரை பண்ணேன்னா, நெறைய பேர் எடுக்கல. எனக்கு அது ஒரு பெரிய என்னடா இது ஏன் எடுக்கல? சரி கொஞ்சம் நமக்கு ஒரு இமேஜ் பிரச்சனை இருக்குல்ல. ஏன் எடுக்கல? தப்பா எடுத்துக்கிட்டாரா? என்ன இப்படிலாம் இவ்வளோ பேருக்கு ஃபோன் போட்டு ஏதோ கேட்டுட்டு இருக்காரு. என்ன அவர் ஃபோனே நம்ம பிளாக் பண்ணிட்டாங்களா? அப்படிலாம் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு சந்தேகம். அப்புறம் அவரு சைபர் கிரைம் ஆஃபீசரே சொன்னாரு, "இல்ல, இல்ல சார். அவங்க பயப்படுவாங்க யாருமே. நான் உங்க ஃபோன் அதுல விட நம்ம ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கோம் இல்லையா? எல்லாமே ஹேக் ஆயிடுச்சுன்னு கேட்டப்போ, அது அவங்க அந்த ஹேக்கர்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா ஆயிடுமோன்னு பயந்துருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் சில பேர் எடுத்தாங்க. அவங்க கிட்ட கேட்டப்போ, "இல்ல, இல்ல சார் எனக்கு என்னன்னு வருது ஸ்பாம்ன்னு வருது உங்க நம்பர். இதுவரைக்கும் ஸ்பாம்ன்னு வந்தது கிடையாது. நீங்க வேற ஸ்டேட்டஸ்ல வந்து ஹேக் ஆயிருக்குன்னு போட்டிருக்கீங்க. அப்போ இது வந்து ஒரு நம்ம ஏதோ நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கும் ஹேக் ஆயிடுமோன்னு ஒரு பயம் தான் சார் நாங்க எடுக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் துணிஞ்சு தான் எடுத்தேன்னு ஒருத்தர் 2, 3 பேர் எடுத்தவங்க என்கிட்ட பேசுனாங்க. ஸோ அதுல நெறைய பேருக்கு பயம். அன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து 24 ஹவர் கேட்டேன் சைபர் கிரைம் ஆஃபீசர்ட்ட. இல்ல, இல்ல சார் ஒரு 24 ஹவர்ஸ் விட்டுடுங்க நீங்க. ஏன்னா இப்போ WhatsAppல நெறைய நம்ம மெசேஜ் அனுப்பிச்சு நெறைய இது மாரிலாம் போட்டிருக்கிறதுனால WhatsApp காரங்களே அத ட்ரேஸ் அவுட் பண்ணி அதுக்காக கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. ஸோ விட்டுடுங்க. அதே மாதிரி நான் கவனிச்சு பார்த்தேன்னா, சில பேத்துடைய நம்பர்ல WhatsAppக்கு நான் போடணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஒரு சில WhatsAppக்கு போகுது. ஒரு சில WhatsAppக்கு போகும்போது போக மாட்டேங்குது. அது நான் டைப் அடிச்சு நம்ம மெசேஜ் போடுவோம்ல, அது அந்த கட்டமே வரமாட்டேங்குது. கம்ப்ளீட்டா. என்ன அப்படின்னு அதுல பார்த்தா மேல ஒரு டைம் லிமிட் பண்ணி போயிட்டே இருக்கு. இன்னும் 22 மணி நேரம் 30 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அது குறைஞ்சுக்கிட்டே வருது. 0 ஆனா அதுக்கப்புறம் ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. அது அன்னைக்கு ஃபுல்லும் அவங்கள்ட்ட போக முடியுமா ஃபோன் WhatsApp அனுப்ப முடியல. அவங்களும் நம்ம ஸ்பாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க நெறைய பேர். ஸோ இப்படி அந்த நாளே போயிடுச்சு. ஸோ இது வந்து அவர்ட்ட அந்த ஆஃபீசர்ட்ட நம்ம பேசும்போது அவரு சொன்னார். இது மாரி இது ஒரு 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 சிறு குறுந்தொழில் மாரியே நெறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நாங்களும் எவ்வளவோ அதுக்கு ட்ரை பண்ணி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பிடிக்க எல்லாம் பார்க்குறோம். சேஸ் பண்றோம் எல்லாமே. பட் எனிஹவ் தட் நம்பர்லாம் நாங்க ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எங்கேருந்து வருது எல்லாமே. பட் என்ன பெரும்பாலும் நடக்குதுன்னா, அந்த இடத்துல திரும்பி நம்ம ட்ரை பண்ணோம்னா, அந்த நம்பரே இருக்கா சிம்ம தூக்கி போட்டுருவாங்க. பட் நாம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கடைசியில சொன்னது. எனக்கும் அதான் புரிஞ்சது. நான் சார் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ ஒரு எஸ்எம்எஸ் வருது சார், இதுல லைன் வருது. அத நீங்க டச் பண்ணாம விடுறது வேற. வீட்ல இப்ப லேடீஸ் இருப்பாங்க. அவங்கலாம் படிக்காதவங்க சில பேர் இருப்பாங்க. ஆ இப்ப எங்க அம்மாலாம் வயசானவங்கலாம் இருக்காங்க அப்படின்னா, யாரோ படிக்காதவங்க. தெரியாது. ஏதோ வருதுன்னா ஃபோன்காரன புடிச்சு, சரி நீங்க சொல்லுங்க அந்த நம்பர. அவசரத்துக்கு நம்மளே அப்படித்தானே சார் பண்ணுவோம். கீழ வந்து ஒரு வழி சொல்றோம். நம்ம வந்து ஏதோ சாப்பாடுக்கு பொருள் வரவழைக்கிறோம். இன்னைக்கெல்லாம் ஆன்லைன்ல பொருள் வரவைக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு. சோ ஏதாவது வரவழைச்சிருப்போம். கொரியர்ங்கிறது காமனா போயிடுச்சு. அவன் சரியா அந்த டேக் எடுத்திருக்கான் பாருங்க. கொரியர் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு. சரியா அவர் கொரியருக்கு கைடு பண்றது. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல பார்க்கணும். இன்னைக்கு வரக்கூடிய நம்ம என்னதான் இருந்தாலும் கொரியர் ஆபீசர்ஸ் கொரியர் பாய்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து சாப்பாடு கொண்ற சர்வீஸ் நடக்குதுல நீங்க நெறைய இந்த ஸ்விக்கி மாரி நெறைய. சோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணன் கிளியரா அட்ரஸ் போட்டிருந்தாலும், மறுபடியும் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. ஃபோன் அடிச்சு. சார் எங்க சார் இருக்கிறீங்க? ஏப்பா இவ்வளவு வருஷமா உட்காந்துருக்கேன் உனக்கு இந்த சென்னை தெரியாதானா? இல்ல சார் நான் சென்னைக்கு புதுசு சார். இப்பதான் நான் சவுத்ல இருந்து வந்திருக்கேன் அப்படிம்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இடம் வந்து சரி அதெல்லாம் இடம் தெரிகிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மறுபடியும் கேட்பாங்க. இது ஒரு நமக்கு சொல்றதே கஷ்டமா இருக்கு இல்லையா? அது மாரி ஃபோன் அடிச்சு கேட்டு நமக்கு பதில் சொல்லி எல்லாம் நெறைய பழக்கம் ஆயிடுச்சு.
அதுல செகண்ட் ஃப்ளோர் சென்னையில உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் ஒரு 8 மாடி கட்டடம் இருக்கும், 5 மாடி கட்டடம் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோர்லயே வந்து ஃபிளாட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கும். அவனுக்கு கொண்டு வரவங்க கஷ்டப்படுறதுதான். ஸோ அதனால ஃபோன் பண்ணி கரெக்டா ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எக்ஸாக்டா கேட்டு ஏதாவது அடையாளத்தை சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம போறது. ஸோ அப்போ கொரியர் பாய்ஸ் ஃபோன் பண்ணி கேட்கறது காமனா இருக்கு. கொரியர் பாய், டெலிவரி பாய்ஸ், எனி ஃபுட் டெலிவரி, எனிதிங் வாட் எவர் இட் மே பி. ஸோ அது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு எடுத்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது. அவ்வளவு சுதாரிப்பு நான் இப்ப யோசிச்சிருக்க மாட்டேன். இப்படி பண்ணிருப்பாங்களோ. ஆனா அவன்கிட்ட பேசும்போது எனக்கு சைலண்ட் ஆச்சு. ஏன் நான் வந்து ஆஹ், அந்த ஆபீஸ்ல இருந்து பேசினவங்க சொன்னோம் இல்லையா, அவங்கள்ட்ட நான் பேசும்போது ஏன் வந்து அப்படி சொன்னேன்னா எனக்கு ஹேக்கா தெரியுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா, போன கால் ரிங் போய் அப்படியே டெட் ஆயிடுச்சு போன். ஒண்ணுமே இல்ல. ஹலோங்கிற மாதிரி நான் பேசுறது அங்க போல மாதிரி தெரியுது. அங்க இருந்தும் எதுவும் வரல. அப்புறம் இவர் பேசுறப்ப கூட கொஞ்சம் அதாவது ஸ்ட்ரிக்டாவும் பேசல. அதாவது ஜெனரலா என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரிக்டா பேசுவாங்க இல்லையா. ஏங்க நாங்க சர்வீஸ் பண்றோம், கொண்டு வந்து நாங்க போன் இல்ல நீங்க வந்து அப்புறம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனா அவர் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்றோம் சார், அதாவது எங்களை வந்து குறை கண்டுபிடிக்கிறீங்க. கொஞ்சம் பேச்சுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் எனக்கு பட்டுச்சு. டக்குன்னு எனக்கு சரி கான்வர்சேஷன் அதிகப்படுத்துறாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல நீங்க அவரை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இது 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 ஒரு வகையான ஹேக்கிங். போனை ஹேக் பண்றதுல பாருங்க. அதனால நாம இந்த இந்த ஒரு விஷயத்துல இருந்து படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், என்னதான் விவரம் தெரிஞ்சிருந்தாலும் இருக்கட்டும், போய் மாட்டிக்கிறது காமனா ஆயிடுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சேஃப்டியா இருக்கணும். எனக்கு கொஞ்ச நேரத்துல என்ன தோணுச்சுன்னா, ஏன் இந்த அட்வான்ஸ் போன்லாம் பேசாம பட்டன் போன் வச்சுட்டு போயிடலாமே அப்படின்லாம் கூட எனக்குலாம் அந்த அளவுக்கு தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல போனாலும் சரி, அங்க உள்ள ஆப்ஸ், நம்ம இந்தியால சில ஆப்ஸ் எல்லாம் வந்து இப்போ வெளிநாடுகள்ல போனீங்கன்னா அந்த டூரிங் மேப் டூருக்குள்ளார போகும்போது சில இடங்கள்ல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெயின் இதுக்கெல்லாம் வந்து ஆப் பண்ணி பார்க்கணும், அங்குள்ள பேங்க்ஸ்ல எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா 5G அட்வான்ஸ்டு போன் இருந்தா தான் டிடெக்டே ஆகுது. இல்லாட்டினா 4G எல்லாம் இருந்துச்சு டிடெக்ட் ஆகல. நானே என்னுடைய அனுபவத்துல ஏன்னா அது நம்ம பழைய மாடல் தான் 4G வச்சது எனக்கு யூஸ் ஆகல. ரீசெண்டா விசிட்டட் டு சம் பிளேஸ், அங்க எனக்கு ஒன்றும் ஒர்க் ஆகல. அப்ப என்ன கேட்டா, இல்ல சார் இங்க 5G போட்டா தான் இந்த ஆப் ஒர்க் ஆகும் அப்படின்னா, அப்ப உங்க போனை கொடுங்க, அவங்க நீங்களே பண்ணி கொடுங்க. இப்படிதான் பண்ணா. ஏன்னா நம்ம வந்து லாங் டேர்முக்காக போகல இல்லையா. சோ இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த காலத்தின் கட்டாயம் அட்வான்ஸ் விஷயங்களையும் டெவலப் ஆக ஆக பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்கிற சூழ்நிலையும் வந்துருச்சு. நாமளும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கும் ஆட்பட்டு விட்டோம். இதுல ஒன்றும் மாறுதல் இல்லை. என்ன சார் சொல்ல வர்றீங்க? இப்போ நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? நாங்களும் அதே மாதிரி முட்டாத்தனமா மாட்டிக்குவோமா அப்படின்னு கேட்க மாதிரி. தெரியல, நான் ஒரு முட்டாளா மாட்டிக்கிட்டேனா எனக்கு தெரியல. என் அறிவு வேலை செய்யலையான்னு தெரியல. ஆக மொத்தம் என் மைண்ட்ல என்ன ஓடுது, என்ன ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு உஷாரா இருக்கணுமா இருங்க. ஏன்னா இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களே ஹேக் பண்ணுவாங்க. கூடுமான மொபைல் தேவையான விஷயத்துல யூஸ் பண்ணுங்க. போன்ல பேசுறோமா, பட் பாஸ்வேர்ட்ஸ் அதுல வைக்கிறது, சேவ் பண்ணி வைக்கிறது, அப்புறம் பணம் அனுப்புறதுல நிறைய மொபைல் மூலமாக அனுப்புறது, இதெல்லாம் குறைச்சிக்கிறது பெட்டர். கூடுமான வரைக்கும் நம்ம ஏடிஎம்ல போய் எடுக்க முடியுதா, அது பணம் நேரம் இல்ல சிஸ்டம்ல உட்கார்ந்து ப்ராப்பரா பண்ண முடியுதா, அது மாதிரிலாம் பண்ண விடலாம். ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து இதுல இருந்து பண்றது. அப்புறம் நான் படிச்ச வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பேங்க் எல்லாம் ஓபன் பண்ணி அதே இப்போ சீக்கிரம் இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பேங்க் வந்து லாக் ஆயிடும். திரும்பி மறுபடியும் உடனே டைம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப நேரம் ஓபன் பண்றாங்க, மறந்து லாக் அவுட் பண்ணாம விட்டுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். பட் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சைபர் கிரைமுக்கு. அதாவது ரொம்ப நல்ல உதவி பண்ணாங்க. இதை நான் வந்து அடிக்கோடிட்டு சொல்றேன். நான் வந்து தே ஹேவ் ரெஸ்பாண்ட் வெல், கைட் வெல். முதல்ல வந்து வெப்பேரியில இருக்கக்கூடிய அது அந்த இது சைபர் கிரைம் ஆஃபீஸ், அங்க போனப்போ நானும் எதிர்பார்க்கல. முதல்ல நான் ஒரு மீடியால இருக்கிறதெல்லாம் நான் எதுவுமே சொல்லிக்கல. என் பேரை சொல்லி அறிமுகப்படுத்தினேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. என் பேரை சொல்லி முடிச்ச உடனே இதுதான் இந்த விஷயத்துக்கு போயிட்டேன். நான் வேற ஒண்ணும் இல்லை. நான் யாரெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டீட்டெயில் எல்லாம் தெரியாது. கடைசியில முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் என்னை பத்தி எல்லாம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு வந்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, யாருன்னு அவங்களுக்கு பெருசா எல்லாம் தெரியாது. நான் காலையில அந்த அவசரத்துக்கு கிளம்பி போனப்ப ஏதோ இருந்த அப்படியே டிஷர்ட்டோட அப்படியே ஓடு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க போட்டு சட்டையோட ஓடின வந்தேன். நான் என்ன
ஒரு சின்ன ஒரு பரபரப்பு இருக்க. சரி, இந்த கூட இந்த கசின் நண்பரோட கூட வாங்க 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 வந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போனதுதான். ஸோ அப்படி இருந்தும் நம்ம வந்து யாருன்னு அவங்களுக்கு தெரியாம இவ்வளவு அழகா இருப்பாங்க அங்க பார்த்தேன் நான். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சில விஷயங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண பயப்படுறாங்க, போக மாட்டேங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா, போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னாலே ஒரு சின்ன ஒரு பயம். போலீஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் அஸ். நமக்காக பொதுநிலை சேவை பண்றவங்களுக்காக தான் போலீஸ் இருக்காங்க. ஸோ காவலர்கள்ல வந்து இல்ல சைபர் கிரைம் ஜென்ரலா காவலர்கள்ல பாத்தீங்கன்னா, போய் நான் போலீஸ் ஸ்டேஷன் போலப்பா, அங்க போய் பிரச்சனையை தேடிக்க கூடாதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. பிரச்சனை அங்க ஒண்ணும் வந்துட போறது இல்ல. அங்க போறதே நம்ம பாதுகாப்புக்காக தான். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கல. ஏதோ திரைப்படத்துல பாக்குற மாதிரி ஒரு சில காவலர்களின் சரியான ஒத்துழைப்பு இல்லாமல் அது தவறாக போயிருந்துச்சுன்னா, எல்லாரையுமே அப்படி நினைக்கிறது டிபார்ட்மெண்ட்டே நம்ம தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்துல இது நான் இன்னைக்கு பார்த்தப்போ சைபர் கிரைம் ஆஃபீஸர் அங்க பார்த்தேன். நிறைய பேருக்கு அதாவது அவங்க அவங்க சொல்லிக் கொடுத்துட்டு இருந்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த விதம், சில பேருக்கு வந்து அந்த லேடிஸ்க்கு ஏதாவது மிரட்டல் கால் வந்திருக்கும், இல்லை ஏதாவது தொந்தரவு கால் வந்திருக்கும். அது சில பெண்களுக்கும் தனியாக உட்கார வச்சு சில பெண் ஆபீசர்ஸ்ல எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்தேன் நான். ஆனா ரொம்ப பொறுமையா உதவி பண்றாங்க அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரும் சரி, சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டரும் சரி, சப் இன்ஸ்பெக்டர்ஸும் சரி. ரொம்ப அருமையா, எனக்கு அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. தைரியமா அவங்க எல்லாம் போய் அப்ரோச் பண்ணுங்க. இன்னும் ஒண்ணு, சைபர் கிரைம் அந்த டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் கம்மியா இருந்துச்சு. மத்த வெளியே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய கிரௌடு கூட அங்க இல்ல. ஒருவேளை அதை எதுக்காக நிறைய பேர் யாரும் கிளைம் பண்ண வர்றதில்ல, கம்ப்ளைண்ட் பண்ண வர்றதில்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ எல்லாமே பயந்து தள்ளியே இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல நம்ம போகாம அப்படியே இருந்துட்டா நமக்கு தான் பிரச்சனை அதிகமாகும். ஸோ போய் சொல்லுங்க, தப்பு கிடையாது. என்னுடைய மனமார்ந்த நன்றி அந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவ்வளோ அழகா ஒரு கிளிப்ல சொன்ன மாதிரி எடுத்து எனக்கு போனே வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி 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 இப்படின்னு அதை ரெக்டிஃபை பண்றப்ப என்ன ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாங்க தெரியுமா? அவங்க லேட் பண்ணதான் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஹேக்காரங்க நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருந்திருப்பான். இது எனக்கு அண்மையில நடந்த ஒரு சிறிய விஷயம். சிறிய விஷயங்கள பெரிய விஷயம் இது. எனக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல் அதெல்லாம் வந்து விவரிக்க முடியாது. இன்னும் டென்ஷன் தானே சார். எவ்வளவு அதுல விஐபிஸ் இருக்கிறாங்க, அதுல நம்பர்ஸ்ல பெரிய நிறைய மெடிக்கல் டிஃபிகல்ட், எஜுகேஷன் ஃபீல்டு எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தேவையில்லாம மெசேஜ் நம்ம எப்போது போறப்போ மற்றவங்க அவங்க இருக்கிற பிஸியில நம்ம ஒரு நட்புக்காக திருப்பி பாக்குறவங்க. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வந்துச்சுன்னா இதுல ஒரு பிரச்சனைக்கு அவங்க உள்ளாகிறதுக்கு பயப்படுவாங்க யாரும். ஸோ இது மாதிரி எல்லாம் வராம இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு என்னாலையும் அந்த நேரத்துல அந்த மெசேஜ் எல்லாம் வந்து தொந்தரவு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எதாச்சும் ஏதோ நடந்தது. ஸோ நீங்கள் எல்லாருமே பாதுகாப்பா இருங்க. மொபைல் பயன்படுத்திக்கிறவங்க யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு எந்த விஷயத்தையும் யாருக்குமே ஷேர் பண்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மொபைலையும் லாக் பண்ணியே வைங்க. யார்ட்டையும் குழந்தைங்கள்ட்ட விளையாடலாம் கொடுத்துறாதீங்க. ஏன்னா அந்த குழந்தை எதை அமுக்குது எதை அவங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல வந்து குழந்தைங்கள்ட்ட நம்ம கொடுக்கறத நம்ம பார்க்கணும். அது ஒரு டம்மி போன் ஏதோ வச்சுக்கிட்டு நீங்க விளையாட கேட்டாங்க அப்படின்னா கேம்ஸ்க்குன்னு அதுல ஒன்றும் போடாம நம்ம அட்ரஸ் எல்லாம் எதுவுமே வைக்காம விளையாட கொஞ்ச நேரம் கொடுத்து வாங்கிக்கிறதுல தப்பு இல்லை. நம்ம மொபைல் கொடுக்குறதே குழந்தைங்களுக்கு மேல அது தப்பு. பட் அப்படி ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கூட அதுக்கு ஒரு வேற வகையான ஒரு மொபைல் எடுத்து வச்சுட்டு அப்படி கொடுக்கறது நல்லது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி எந்த எஸ்எம்எஸ் வரும்போது இடையில வரும் இல்லை, அந்த வரும்போது அதை டக்கு நமக்கு கிடைச்சுன்னா கூட நமக்கு எல்லாமே ஹேக் ஆகுது. இப்போ நான் இவ்வளோ கவனமா இருந்துக்கிட்டோம் இருக்கிற பிஸியஸ்ட் சுச்சுவேஷன்ஸ்ல சில நேரங்களில் நம்ம எதுவுமே கவனிக்கப்படுறதில்ல. நம்ம தெரியாம நடக்கிற தப்புகள் தவறு தான். அதுதான் அவங்களுக்கு வசதியா போயிடுது ஹேக்கர்ஸ்க்கு. ஸோ அழகா எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதான் இதெல்லாம் ஃப்ராடுலண்ட் மெசேஜஸ் வரதெல்லாம் நம்பாதீங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து கூப்பிடுறோம், நாங்க சிபிஐல இருந்து கூப்பிடுறோம் அப்படிலாம் வருது. அதான் இன்னைக்கு நிறையவே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட்டே கொடுக்குது. ஸோ அதையும் நாம வந்து அவங்க சொல்றதை கேட்டுட்டு அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வந்தா இந்த 1930 அதுக்கு உடனே போன் அடிச்சு எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய வருது. ஸோ அதே மாதிரி நம்மளும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். இது மாதிரி எந்த மாதிரி ஹேக்கிங்லயே மாட்டிக்காம கூடுமானவருக்கு நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். நன்றி, வணக்கம்.